ஒருத்தருக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்கிறதுக்கு வேண்டியெல்லாம் இந்த மே பாண்ட்ஸ் விழுக மாட்டாங்க. ஆனா அதே அவங்க கூட இருக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே விழுந்துருவாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு பிடிக்கலனா அது அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும். நீங்க உட்காந்து அந்த மிக்சட் சிக்னல்ஸ் எல்லாம் டீல் கோட் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை. ரொம்ப ஸ்லோவா தான் அந்த லவ் பில்ட் ஆகும்னு மே பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கான்வர்சேஷன், நீங்க காப்பாத்தின அந்த ஒரு ப்ராமிஸ், ஒரு ஆர்டினரி டே, நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டினரி டே, அப்படி ரேண்டமான ஒரு டியூஸ்டேல நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு தெரிவாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னால அவங்க ஃபேவரட் ஸ்நாக் என்னன்னு சொல்லிருப்பாங்க. அது இப்ப நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா உள்ளுக்குள்ள அத்தனை சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாம் இந்த கம்ஃபர்ட்டுக்குனே படைக்கப்பட்ட கிரீச்சர்ஸ். அதே கஃபேக்கு போவாங்க, அதே ரெஸ்டாரண்ட், அதே ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க, பெட்ல அதே சைடு தான் படுப்பாங்க. 10 வருஷமா மலைக்கிளியேன்னு அதே ரிங்டோன் வச்சிருப்பாங்க. ஒரு வார்னிங் இல்லாம அவங்க ரொட்டீனுக்கு இது நீங்க மாத்திட்டீங்கன்னு வைங்க, அப்பதான் அவங்க ஜென்யூனான கன்ஃபியூஷனையே பாப்பீங்க. 10 நிமிஷமா சூப்பர் மார்க்கெட்ல நின்று வரைக்கும் ஒரு பாக்கெட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. போன மாசம் அவங்க வாங்கின அதே புரோட்டீன் பேக் தான். ஆனா இந்த மாசம் ஏதோ ஒரு நியூ எக்ஸ்ட்ரா 10% போட்டிருக்கானே, என்ன விஷயம் அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. மே பீப்புளுமே நேரா அந்த ஐ லவ் யூன்னு சொல்றதை விட, சாப்பிட்டியா, நான் பிக்கப் பண்ணிக்கிட்டா, உன்னோட மூஞ்சி காமிக்கிறேன், உன்னோட வாய்ஸ் கேக்கிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க லவ் எப்பவுமே பிராக்டிக்கல் தான். உடம்பு சரியில்லைன்னா உடனே மெடிசனை வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சைலண்டா வந்து உங்க பக்கத்துல வருவாங்க. எல்லாத்துக்குமே பேசிதான் தீக்கணுங்கிறது இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்கிரெடிபிளா பேஷண்டா இருப்பாங்க. உங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை இக்னோர் பண்ணிடுவாங்க, செகண்ட பொறுத்துக்குவாங்க, தேர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா 10வது தடவை தாண்டும் போது அவ்வளவுதான், அங்கேயே சோலி முடிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அதுதான் அவகிட்ட இருக்கிற ஸ்கேரியான பார்ட்டே. ஏன்னா ஒரு மே பர்சன் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஆல்ரெடி பல வாரமா மண்டக்குள்ள அவங்கள அதை பிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பண்ண முடியாம சைலண்ட் ஆயிருப்பாங்க. ஆனா சரியான ஸ்டப்பனான ஆளா இருப்பாங்க. சாக்லேட்லாம் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. எடுத்து நீட்டினீங்கன்னா அப்புறம் உங்க சாக்லேட் நம்ம சாக்லேட் ஆகி போயிருக்கு. நீங்க கேட்காமயே உங்க ஃபுட்டை ஷேர் பண்ணீங்கன்னா அதை சீக்கிரட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு மணியை சேவ் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா 500 ரூபாய் சேவ் பண்றதுக்கு வேண்டி 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது இந்த மே பீப்புள் ஷவுட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவங்களுக்கு டைம் வேணும். ரிவெஞ்ச் பிளான் பண்றதுக்கெல்லாம் இல்ல. அவங்க பேசுற வேர்ட்ஸ் ஃபியூச்சர்ல உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது பாருங்க, அதை யோசிச்சு பேசுறதுக்கு வேண்டி. அவங்களை பத்தி பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அவங்க ரொம்ப போரிங்கான ஆளு. ஆனா ஒன்ஸ் அவை கூட க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா அவங்க ஃபுல் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எங்க இருந்தே வருதுன்னு தெரியாம அந்த சர்க்காசம், கவுண்டர், டீசிங் எல்லாம் சிறப்பா நடக்கு. என்ற டிஷர்ட் எடுத்து நீ போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அன்னாய்டு ஃபேஸ காமிப்பாங்க. ஆனா நீங்க அதை போட்டிருக்கீங்கன்னு நினைச்சு சீக்கிரட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏ பர்சன் கூட அட்டாச் ஆகிறதுக்கான ஈஸியான வே உங்க ப்ராமிஸை கீப் அப் பண்ணுங்க. அவங்களுக்கும் பீஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மே பர்சனுக்கு லவ்ங்கிறது ஒரு கிராண்ட் கெஷர்ஸோ டிராமாட்டிக்கான ரொமான்ஸோ எல்லாம் கிடையாது. அவங்க எவ்ரிடே லைஃபை யாரு லைட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அதுதான் அவங்களை பொறுத்த அளவுக்கு லவ். அவங்க பக்கத்துல கம்ப்ளீட் சைலன்ஸ்ல உங்களால உட்கார முடிச்சதுன்னா, ஒன் பிளேட் ஃபுட்டை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட முடிச்சதுன்னா, அவங்க கேட்கறப்ப அந்த ஸ்பேஸ் உங்களால கொடுக்க முடிச்சதுன்னா, அவங்களுக்கு லாயலா உங்களால இருக்க முடிச்சதுன்னா, உங்களை தவிர அவங்களுக்கு வேற யாருமே தேவைப்பட மாட்டாங்க.